அருமையானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்று ஒரு இறைவார்த்தை, மத்தேயு 8ஆம் அதிகாரம் 18-19. ஆண்டவர் தன் ஊழியத்தில் போகிறார். திரளான ஜனங்கள், எப்பொழுதோ திரள் கூட்டம் அவர் பின்னால போய்கிட்டு இருக்காங்க. திரளான ஜனங்கள் அதை பார்க்கிறார். ஏன்னா என்னைக்கோ ஒரு நாளைக்குன்னா பரவாயில்ல, எப்பொழுதுமே திரள் கூட்டம் அவர் பின்னால போய்கிட்டு இருக்கிறத பார்த்து ஒரு வார்த்தை சொல்றார். அக்கறைக்கு போக கட்டளையிட்டார் சீஷரை பார்த்து. நாம இப்ப இங்க இருக்க முடியாது, ஏன்னா கூட்டம் அதிகமா இருக்கு, நம்ம கொஞ்சம் தனியா போக வேண்டியது இருக்கு. இந்த இடத்துல இவ்வளவு கூட்டம், இதை விட்டு நாம போக வழி இல்லை, நம்ம தூரம் போகணும் அப்படின்னு கட்டளை இடுகிறார். அடுத்த வார்த்தை, அப்பொழுது வேதபாரகன் ஒருவன், இவன் சீஷன் அல்ல, அந்த 12 பேர் அந்த சீஷன் அல்ல, வேதபாரகன், வேதத்தை அறிந்த ஒருவன் வந்து, போதகரே, நீங்க எங்க போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன், நீங்க எங்க போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் சொல்றான். ஏன்னா அந்த ஆண்டோடைய அருமையை புரிஞ்சுக்கிட்டான், அவருக்குள்ள இருக்கிற வல்லமையை அறிந்து கொண்டான். வேதத்தை அறிந்தவன் பாருங்க, இப்ப இயேசுவை முகமுகமா பார்க்கிறான். அவரை விட்டு அவர் இனி எங்க போனாலும் நாம அதை பத்தி கவலை இல்லை, நாங்க உங்க கூடவே வருவார். அப்பதான் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், நரிகளுக்கு குழி இருக்குப்பா, நரி அது குழியில தங்குது, ஆகாயத்து பறவைகள் அதுக்கு கூடுகள் இருக்கு, நிறைய கூடுகள் இருக்கு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. அப்ப ஆண்டவர் அந்த இடத்துல என்ன சொல்றாரு, மனுஷகுமாரன் மேசியா, எனக்கு இடமே இல்லை, என்ன நீ பின்பற்றி வந்தீன்னா நீ எங்க இருக்க போற, நான் எங்க இருப்பேன்னு தெரியாது. அப்ப என்ன விஷயம்னா, ஆண்டவர் பரலோகத்தில் வாசமாய் இருந்தவர் இந்த பூமிக்கு எல்லாத்தையும் இழந்து வந்தார். ஆண்டவரை நம்புறவங்க இதே போல இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆனா உங்களை கர்த்தர் கைவிட மாட்டார். அவரை பின்பற்றி வாழணும், அழகா நடத்துவார், உணர்த்துவார், போதிப்பார். இந்த வார்த்தையை 2-3 முறை படிங்க, கேளுங்க, நமக்கு கற்றுக் கொடுப்பார். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.